தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமः சிவாய. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் நனைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதபூர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லை சிற்றம்பலத்துள்ளும் என் சிந்தையுள்ளும் வீற்றிருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் அருளாலே 55வது வரிகள் வரை கடந்த பதிவிலே விளக்கம் கண்டோம். இப்பொழுது அடுத்த பகுதியிலே 56வது வரி முதல் 66வது வரி வரை விளக்கம் காணலாம். முதலில் 56லிருந்து 61வது வரை 6 வரிகள் விளக்கம் காண்போம். கடந்த பதிவிலே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்ற கடைசி வரியோடு நிறுத்தியிருந்தோம். இந்த ஐம்புலன்களும் ஏன் வஞ்சனையை செய்கிறது என்பதை அடுத்த வரிகளே விளக்கிச் சொல்கிறார். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால், மனமானது விலங்கினுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஐம்புலன்களையும் வஞ்சனையை செய்ய வைக்கிறது. இன்னொன்று விலங்கு மனம் என்றால் விலங்கு பூட்டிக் கொள்ளுகின்ற மனம். மனதிலே விலங்கை பூட்டிவிட்டால் யார் சொல்வதும் காதில் விழாது. அது தன்னிச்சையாக செயல்பட்டு ஐம்புலன்களையும் கெடுத்துவிடும். எனவேதான் விலங்கு மனத்தால் என்று சொல்கிறார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த விமலா என்ற சொல்லானது சிவபுராணத்திலே அடிக்கடி வருகிறது. 13வது வரியிலே நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி, 34வது வரியிலே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள், 36வது வரியிலே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா. இப்பொழுது 56வது வரியிலே விலங்கு மனத்தால் விமலா என்று இந்த விமலா விமலன் என்ற சொல்லை பலவிதமாக கையாளுகிறார் மாணிக்கவாசகர். இந்த விமலா என்ற சொல்லுக்கு முன்பு கூறியது போலவே ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் தீண்ட முடியாத ஒரு ஒளியாக சிவபெருமான் திகழ்கிறார். இதைத்தான் இம்மலங்கள் செயல்படாத பொருள்கள் உண்டா என்று சிந்தித்தால் இருக்கிறது. அவை நாம் நவரத்தினம் என்று சொல்லப்படும் 9 மணிகளும் பொன் வெள்ளி போன்றவையும் சலவைக்கல் பளிங்குக்கல் போன்றவைகளும் இம்மலத்தால் செயல்படாதவை. எனவேதான் வட மாநிலங்களிலே பல கோவில்கள் சலவைக்கல்லாலும் பளிங்குக்கல்லாலும் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நவரத்தினங்களை நாம் நவ கிரகங்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். அதாவது சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவழம், புதனுக்கு பச்சை, குருவுக்கு புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீலம், செவ்வாய்க்கு கோமேதகம், கேதுவுக்கு வைடூரியம். இப்படி நவகிரகங்களுக்கும் இந்த நவரத்தினங்களை கொடுத்துள்ளோம். இவற்றின் சக்தியால் நம் மனமானது சீராக செயல்பட்டு நாம் நல்ல குணங்களை அடையலாம் என்பது நமது நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும். உன்னை துதிப்பதற்காக உன் அன்பிலே கலந்து கசிந்து உள்ளம் உருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி. அப்பேற்பட்ட நல்ல செய்கைகளை செய்யாத இந்த சிறியனுக்காக நிரந்தன் மேல் வந்தருளி, இந்த நிலத்தின் மேல் தாங்கள் குருவாகி வந்து தங்களுடைய திருவடிகளை காட்சி கொடுத்து எம்மை ஆட்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வருகிறார். இலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி, அவர் திருவடி பெருமழை சொல்ல சொல்ல அது நீண்டு கொண்டே போகுமாதால் நீழ்கடல்கள் காட்டி, கா அட்டி என்று வருகிறது என்றால் அந்த ஆ என்பது உயிரிழ படை சொல் என்று சொல்வார்கள் இலக்கணத்திலே. வாழ்க வணங்கி, அதுபோல இது
காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயினும் கீழான என்னை தாய் போல் வந்து தாயினும் மேலாக எம்மை நீ ஆதரித்தாய். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தத்துவ பொருளே, தாயை விட சிறந்த தத்துவ பொருளே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். இந்த ஞாயிற்கடையாய் என்பது கிட்டத்தட்ட திருவாசகம் எல்லா பதிகங்களிலும் தன்னை நாய்க்கு கீழாகவே மாணிக்கவாசகர் மதிப்பிட்டு சொல்கிறார். சிவபெருமானை சொல்லும் பொழுது தேன் என்று சொல்லுகிறார், சிறந்தடையார் சிந்தனையுள் தேனூரி நின்று என்று சொல்லுகிறார். தன்னை நாய்க்கும் கீழாக ஒப்பிட்டு திருவடி அருளை தேனுக்கு ஒப்பிடுவது என்ன என்று சிந்தித்தோமானால், இந்த தேனானது மருத்துவம் குணம் நிறைந்தது, இனிமை நிறைந்தது. அதுபோல சிவபெருமானின் திருவடிகள் நம் பிறப்பை அறுத்து நம்மை பிறவாவரம் கொடுக்க வல்லவை. அவ்வாறு ஏன் சொல்லுகிறார் என்றால், நாயானது தேனின் பெருமைகளை உணராது, அது தேனை உண்ணவும் செய்யாது. அதுபோல நாயினின் கீழான நான் உன் திருவடி பெருமைகளை எந்த விதம் பூஜை செய்தாலும் எத்தனை பாடினாலும் இன்னும் உணரவில்லையே என்ற வருத்தத்துடன் சொல்கிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. இந்த கடையாய் என்றால் கடைசி, கடையர் என்றால் கீழானவர் என்று பொருள்படுகிறது. இதையேதான் திருவள்ளுவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கல்லார் கடையரே கல்லாதவர் என்று சொல்லுகிறார். இதன் விளக்கம் என்னவென்றால், வறியவர்கள், அதாவது செல்வம் இல்லாதவர்கள் செல்வந்தர் முன்னே பொருள் வேண்டி நிற்கும் போது எப்படி தலை குனிந்து நிற்பார்களோ, அதுபோல ஆசிரியர்கள் முன் தலை குனிந்து ஏக்கமுற்று கல்வியை கற்றாலும் கூட அவர்கள் முதல்வராகிறார்கள். கல்லாதார் கடையர், அப்படி கல்லாதவர்கள் கடைநிலை மாந்தர்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதுபோல இவர் நாயினும் கடையாய், நாயினும் கீழாக என்று சொல்லுகிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை விட சிறந்த அருள் புரிந்து எம்மை காப்பவரே. இது மற்றொரு வழியாக சிந்தித்தோம் என்றால், ஏன் இவ்வாறு நாயை தேனையும் ஒப்பிடுகிறார் என்றால், நாய் நன்றி உள்ளது. அதற்கு ஒருவேளை நீங்கள் உணவிட்டு விட்டால் அது உங்களை சுற்றியே வரும், உங்கள் வீட்டை சுற்றி வரும், உங்கள் பகுதியை சுற்றியே வரும். அந்த பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பு நமது என்று சிந்தித்து அந்த நாய் பொறுப்பாக செயல்படுகிறது. இப்போ வேற்று நாய்கள் வேறு இடத்திலிருந்து வந்தாலும் எங்க ஏரியா உள்ள வராதே என்று சொல்லி வந்த நாயை விரட்டி அடிக்கும் திறன் படைத்தது இந்த நாய். ஒருவேளை மாணிக்கவாசகருக்கு அரிமர்த்தன பாண்டியன் செய்த சிறப்புகள், அவரை முதல்வராக்கியது, மந்திரியாக்கியது, அவருக்காக பல்லக்கு கொடுத்தது, அடியாட்கள் கொடுத்தது, இவற்றையெல்லாம் மறந்து இறைவனின் பின்னால் சென்று விட்டதால் நாம் நன்றி மறந்து விடுவோமோ அரசனுக்கு என்றொரு மனசாட்சி உறுத்தலையும் இருந்திருக்கும் போல் தெரிகிறது. அந்த மனசாட்சி உறுத்தலால் தன்னை நாயினும் கீழானவன் என்று ஒப்பிட்டு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இவ்வாறாக ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அடுத்தது மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசு என்றால் குற்றம், மாசற்ற ஜோதி என்றால் குற்றமில்லாத ஒளி வீசக்கூடிய ஜோதி. மலர்ந்த மலர்ச்சுடரே, மலர்ந்த மலரானது ஒளி வீசு, எப்படி ஒளி வீசுமோ அதை போல் ஒளி வீசுபவர் சிவபெருமான். தேசனே தேனார் அமுதே. தேசனே, தேசனே என்றால் தேஜஸ் நிறைந்தவன். தேசன், தேஜஸ் என்பது வடமொழி சொல். தேஜஸ் என்றால் அதுவும் ஒளிமயமான, ஒளி வீசக்கூடிய தேசன், தேஜஸ் உடையவன் தேசன். தேசனே தேனார் அமுதே, தெவிட்டாத தேனை உடைய அமுதம். சிவபுரனே, சிவபுரம் என்பது சிவன் உறைவிடம், எல்லாமே சிவபுரம் தான். ஆனால் குறிப்பாக சிவபுரம் என்று சொல்லப்படுவது இன்று நாம் சீர்காழி என்று சொல்லும் ஊரின் 12 பெயர்களில் ஒரு பெயரானது சிவபுரமானது. ஆனால் இங்கு மாணிக்கவாசகர் சொல்லும் சிவபுரம் திருப்பெருந்துறை, அதாவது அவரை ஆண்டு கொண்ட இடத்தை பற்றி சொல்லுகிறார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம், இந்த பந்த பாசங்களை எல்லாம் அறுத்து நம்மை பாலிக்கும் ஆரியன். ஆரியன் என்றால் பழமையானவன், பெருமையுடையவன் என்ற சொல்லாகும். இது ஆரியர் திராவிடர் என்ற சொல்லுக்கும் இந்த ஆரியனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த ஆரியர் திராவிடர் என்பதெல்லாம் அரசியலில் வந்தது. தமிழ் வேதங்களிலோ மற்ற வேதங்களிலோ எந்த வேதத்திலும் ஆரியன் என்று சொல்லப்படவில்லை. இங்கு ஆரியன் என்பது பழமையான, பெருமையான என்ற பொருளிலே தான் வருகிறது.
முன்பு பழனிமலை அடிவாரங்களில் ஆரிய வேளாளர் என்ற ஒரு குலம் இருந்து வந்தது. அது இப்பொழுதும் இருக்கிறது. அந்த ஆரிய வேளாளர்கள் எல்லாருமே பெருமைப்படுத்தப்படக்கூடியவர்கள். ஆகவே ஆரியன் என்பது பெருமைக்குரிய என்ற சொல்லாகும். ஆரியனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நேச அருள் புரிந்து, அவர் அருளானது அன்போடு கலந்து வருகிறது. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. இந்த நெஞ்சில் வஞ்சம் இருந்தால் அந்த வஞ்சம் கெட்டு விடுவதற்காக மாணிக்கவாசகர் தன் பாடல்களிலே இந்த நெஞ்சு, அதுபோல சிந்தையுள் சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உய்ய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் மாற்ற மனங்களிய என்று நெஞ்சு, சிந்தை, உள்ளம், மனம், இப்படி நம்மளுடைய மனதுக்கு பல்வேறு பெயர்களை கொடுக்கிறார். சாதாரணமாக நான் மனதார வாழ்த்துகிறேன், நான் மனதார உண்மையை சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாமல் நம் இதயத்தை நோக்கி நம் கை செயல்படுகிறது. ஏன் அப்படி என்றால், நெஞ்சானது நெகிழக்கூடியது, உள்ளமானது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது போல உயர்ந்தவற்றை நினைப்பது, சிந்தை என்பது சிந்தனை செய்வது. இப்ப பல்வேறு செய்கைகளை செய்கிறது. அந்த செய்ய தூண்டுவது எது என்றால் அது நம் இதயம்தான். இந்த இதயத்தில் ஒளிரும் அதிர்வலைகள், இந்த அதிர்வலைகளே நம்முடைய துடிப்பை வெளியில் காணும். எனவேதான் நெஞ்சு, மனம், உள்ளம், சிந்தை என்று மாறுபட்ட பெயர்களிலே கொடுக்கிறார். ஆனால் இந்த மனத்தை ஆட்டுவிப்பது எது என்று சொன்னால் அது நம்முடைய எண்ணங்கள். எனவேதான் எண்ணம் போல் வாழ்வு என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். நம் எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகிறது என்றால் எண்ணங்கள் ஞானத்தின் அடிப்படை. நம்முடைய ஞானம் தெளிவாக இருந்தால் நாம் நல்லவற்றை பின்பற்றுவோம். அஞ்ஞானம் நிறைந்திருந்தால் தீவினைகள் வந்து சேரும். அந்த தீவினைகள் வந்து மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றி ஐம்புலன்கள் மூலமாக நம் முன்பு சொன்னது போல மலங்க புலனிருந்தும் வஞ்சனைகள் செய்து கொள்கிறோம். எனவேதான் நம் எண்ணங்களை தெளிவாக்க வேண்டும். இவ்வாறாக இந்த மனம்தான் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்னும் 6 பகுதிகளையும் உருவாக்குகிறது. அப்படி என்றால் இந்த மனதை இயக்குவது எண்ணங்கள் தானே. நல்லதை காண வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். இவரை செய்யும் பொழுது எந்த புலன்கள் 5 புலன்களும் உங்களுக்கு வஞ்சனை செய்ததோ அவையெல்லாம் நன்மையை செய்து நம் மனதிலே வஞ்சகமானது கெட்டுவிடும். நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்றால் என் மனதில் இடம்பெயராது நிற்கிறது. பேராது, இடம்பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே. அவர் பெரிய கருணை வள்ளல். அவர் பேராறு என்றால் கருணையை ஆற்றுக்கு ஒப்பிட்டு மிகப்பெரிய ஆறு போன்ற கருணையை பொழியக்கூடியவர் என்று சொல்ல வருகிறார் மாணிக்கவாசகர். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாமா? மீதி பதிவை அடுத்த பதிவுகளை காணலாம். திருச்சிற்றம்பலம்.